நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு நபரை வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஸ்னஸ்குள்ளே இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது இது இதை இதை கேட்டதுக்கப்புறம், இது கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அவங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷனே கொடுக்கணும் அல்லது இன்வைட் பண்ணணும். அவங்களுடைய தாட் என்ன, அவங்களுடைய விஷன் என்ன, அவங்களுடைய கோல் என்ன, அவங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவை அப்படின்ற ஒரு விஷயங்களை புரிஞ்சிக்காம அல்லது அந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்காம நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுத்தாலும் சரிதான் அல்லது இன்வைட் பண்ணாலும் சரிதான், அந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமும் நடக்க போகிறது இல்லை அல்லது நடந்திருக்காது அல்லது ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். எஸ், அது தெரிய வரைக்கும் ஃபாலோஅப் அப்படின்ற ஒரு விஷயங்களும் இதுதான் இருக்கும். அதுவும் நம்ம டார்ச்சர் பண்ணுற மாதிரியான ஃபாலோஅப் நிறையா இருக்கும். அதோட நம்மளுடைய ஃபோனை கட் பண்ணிடுவாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க, ஃபோனை எடுக்க மாட்டாங்க. அதுதான் நடந்துகிட்ருக்கும். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அவங்களுடைய நீடை தெரிஞ்சுக்கல, அவங்க என்ன வேணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கல, எதுக்காக அவங்களுடைய லைஃப்பை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்றது தான் உண்மை அப்படின்றது நிறைய அனுபவம் மூலிமா நிறைய நபர்கள் சொல்லியிருக்காங்க. மேபி எல்லா விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஷயங்கள் ஏன் நடக்குது அப்படின்னா முக்கிய காரணம் இதுதான். இதுவும் ஒரு காரணம். இது பல விஷயங்கள் இருக்கலாம். இதுதான் முதல் காரணம். நம்ம இன்வைட் பண்ணும்போது அவங்க வரல அல்லது ஃபோன் எடுக்கலை, கட் பண்ணுறாங்க, பிளாக் பண்ணுறாங்க. ப்ரெசன்டேஷன் நம்ம என்ன தான் கொடுத்தாலும் சரி தான், எவ்வளோ சூப்பரான அவங்க பேச தெரிஞ்சாலும் சரி தான், எவ்வளோ சூப்பரான அவங்க ப்ரெசன்டேஷன் கொடுத்தாலும் சரி தான், அவங்க வரலாம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். அதை எப்படி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா?